ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த கிருபை தன்னுடைய எம்பெருமான் ஈஸ்வரன் முன்பு தம்முடைய நீசத்துவத்தையும், ஆச்சாரியன் முன்பு தன்னுடைய அக்யத்தையும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்பு தன்னுடைய பாரதந்திரத்தையும், சம்சாரிகள் முன்பு தன்னுடைய வியாவர்த்தத்தையும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவ மோஷனத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். அர்த்த பஞ்சகத்திலே ஒருத்தர் முன்னாடி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிள்ளை லோகாச்சாரியர் அர்த்த பஞ்சகத்திலே எடுத்து காட்டுகிறார். கடைசியில சொல்லும் பொழுது ஈஸ்வரன் முன்னாடி நாம் என்ன காட்டிக்கொள்ள வேண்டும்? நாம் ரொம்ப தாழ்ந்தவன், உண்மைதானே. நாம் தாழ்ந்தவன் என்பதை எம்பெருமான் முன்னாடி எப்பொழுதும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவனையும் நீ எடுத்தாயே, என்னை எடுத்து ரட்சித்தாயே என்று எப்பொழுதும் இந்த எம்பெருமானிடத்தில் நன்றியோட இருக்க வேண்டும். அதனால தான் நம்மாழ்வார் பாடும்போது நீசனே நிறை ஒன்றுமில்லையேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுட சோதிக்கே என்று மிகவும் ஆச்சரியமாக அனுபவித்தார். அப்படி தங்களை பற்றி மிகவும் தாழ்ந்தவர்களாகத்தான் பெரியவர்கள் எல்லாருமே அனுபவிப்பார்கள் எம்பெருமான் முன்பு இருக்கும் பொழுது. ஆச்சாரியன் முன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்யத்தையை காட்ட வேண்டும். அக்யத்தை என்றால் தனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஆச்சாரியன் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். நாம ஆச்சாரியன் முன்பு போயிட்டு எனக்கு அது தெரியும் சுவாமி உனக்கு அது தெரியுமா என்றெல்லாம் நாம அவரிடத்திலே விசாரிக்க கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஆச்சாரியன் முன்னாடி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்பு நம்முடைய பாரதந்திரத்தை காட்ட வேண்டும். அடியார்கள் முன்பு நாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அவர்தான் தலைவர், நாம் தொண்டர் என்ற எண்ணத்தோடு தான் நாம் இருக்க வேண்டும். சம்சாரிகள் முன்பு நாம் வியாபிருத்தியை காட்ட வேண்டும். சம்சாரிகள்னா எம்பெருமானிடத்திலே வந்து சேராதவர்கள், இந்த முமுட்சுவாக இல்லாதவர்கள், மோட்சத்துக்கு போக வேண்டும், எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசை இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாருமே சம்சாரிகள் தான். அவர்களிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நாம காட்ட வேண்டும். அவர்களோட போய் நாம கூடி குலாவக்கூடாது. இப்படி ஒரு இடத்துல எப்படி எப்படி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிள்ளை லோகாச்சாரியர் அர்த்த பஞ்சகத்திலே விளக்குகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org